என்ன? வெள்ள பூண்டு நீல்ரா அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்ல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். போனத ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்ல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவன்லாம் ஒரிஜினல் வேலைக்காரங்கடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த பார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதனாலதான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அடக்காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா உள்ள. ஏன் சார், ஆவியோட பேர் செல்விதான் உறுதியா நம்புறீங்களா? ஆமா, அந்த வேலைக்காரி குழந்தை எப்பவுமே செல்வி அக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். மாமா, இருமா. யோ, பிடியா. ஏங்க, ஊரே கூடி நிக்குது, இன்னும் எவ்வளவு நேரங்க ஆகும்? 3 பாடி சார், நீங்க அவசரப்பட்டீங்கனால என்னால சீக்கிரமா முடிக்க முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பா, செல்விங்கிற பொண்ணை பத்தி கேட்டேன் இல்லையா? போலீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்விங்கிற பொண்ணு கோவில் நகையெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். எங்க தேடியும் ஆள் கிடைக்கல. இதுதான் அவளை பத்தி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணை தம்பி, நீங்க எதுக்கு செல்வியை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, கிராமத்துல 3 கொலை விழுந்திருக்கு. அதான் ஏற்கனவே அந்த கிரைம். யார் இந்த பூசாரி வீட்டு செல்வியா? அவதான் ஊர் மானத்தை வாங்கிட்டா. அவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? செல்வி ரொம்ப நல்லவ சார். அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நீங்க இந்த ஊரு பூசாரியோட பொண்ணுதான் நான். செல்வி எங்க வீட்ல தான் வளர்ந்தா. நானும் அவளும் ஒரே வயித்துல பொறக்காட்டியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போலதான் வளர்ந்தோம். ஹலோ, வர மாப்பிள்ளையா கண்டிப்பா துரத்திடுவல்ல. என்னடி கேள்வி கேக்குற? இது வரைக்கும் நான் 11 மாப்பிள்ளையா வந்த வழியே திருப்பி அனுப்பியிருக்கேன். இவன் மட்டும் எப்படி தப்பிப்பான்? இந்த மாப்பிள்ள ரொம்ப வசதியானவராம். கார்ல வரட்டும். டிவிஎஸ் 50ல வந்தவன வண்டியை புடுங்கி வச்சுட்டு போன வாரம் அனுப்பிட்டேன். இந்த வாரம் கார்காரனா? சரி, போன் வை. கார் வருது. பூசாரி வீட்டுக்கு எப்படிமா போகணும்? அப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. ரொம்ப நன்றிமா. ஆமா, பூசாரி வீட்டை ஏன் கேக்குறீங்க? அவர் பொண்ணு பார்க்கதாமா. பொண்ணா? நீ வண்டி எடுப்பா. அப்ப இது ஏங்க, வண்டி ஓட்ட தெரியலனா ஓட்ட தெரிஞ்ச ஆளு யாராவது கூட கூட்டிட்டு வர வேண்டியது. ஹலோ, நான் கரெக்டா தாங்க ஓட்டுனேன். எவனோ இடியட் கல்லால அடிச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, கார் பள்ளத்துல மாட்டிருச்சு, கொஞ்சம் தள்ள முடியுமா? வாங்க. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் தள்ளுங்க. ஏங்க, இப்போ உங்களுக்கு வண்டி எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சாவிய வண்டியில வச்சுட்டு என் கூட வாங்க. கார் தன்னால வரும். என்ன சொல்றீங்க? வரும், வாங்க. ஏங்க, இந்த பில்லி சோனியா மாய மந்திரம் ஏதாவது பண்ண போறீங்களா? அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஒளிஞ்சு உட்காருங்க, கார் வரும். ஒளிஞ்சு உட்கார்ந்தா கார் வருமா? எப்படி? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையா? இதாங்க சொந்த ஊர். ரொம்ப வருஷம் வராம இப்போதான் வந்திருக்கேன். என்னங்க பண்றீங்க? இந்த கல்லு தாங்க என் மேல அடிச்சது.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மோப்ப நாயை விட்டு மோப்பம் பிடிச்சி கல்லால அடிச்சவனை தூக்கி ஜெயில தள்ளுறனே இல்லையா என்னங்க நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இதுங்க சின்ன விஷயம். இது அட்டெம்ப்ட் டு மர்டர். அடிச்சவனை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்குங்க. ஏங்க ஊருக்குள்ள உங்களுக்கு செம கான்டாக்ட்ங்க. நீங்க சொன்ன மாதிரியே கார் வருது. ரொம்ப பேசாம போய் காரை நிறுத்துங்க. யூ ஆர் கரெக்ட். ஹலோ ஹோல்ட் ஆன். தேங்க்ஸ்ங்க. காருக்கு சொந்த. ஹலோ தேங்க்ஸ்ங்க. சாரிங்க, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க சாரி சொல்றீங்க. ஏங்க நான் சாரி சொல்ல நீ தேங்க்ஸ் சொல்றீங்க. சாரிங்க. என்ன அந்த ஆளு தேங்க்ஸ் சொன்னா சாரி சொல்லிட்டு ஓடுறாரு? அவன் என்ன உங்களுக்கு உதவியா பண்ண வந்தான்? பின்ன காரை களவாண்டு போகத்தானே வந்தான். பாத்துங்க, களவாண்டு பயில இருக்கிற ஊரு. பொம்மை சைக்கிளையே நம்பி வச்சு நகரக்கூடாது. இதுல நீங்க காரை சாவியோட வச்சா எப்படி விடுவாங்க? பயங்கர பிளானிங்க. கிரேட். சரி நான் கிளம்புறேங்க. காக்கார கார் தான் வந்துருச்சுல. பாவ யாரோ தெரியாம கல்லால அடிச்சிட்டாங்க. இன்னும் ஏன் அந்த கல்லை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதானே? அடிச்சால சும்மா விட மாட்டேன். முட்டிக்கு முட்டி தட்டி குறைஞ்சது 5 வருஷம் ஜெயில போடுவேன். எங்க அவன் ஆள காணோம்? ஹலோ, எங்க இருக்க? அப்படியே மேல பாரு. இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துருன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி, வந்துட்டனா நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்லை தனியா திருட போற? பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல? சரி, மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தான் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். அப்போ உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்குவோமா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல்லுல கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்லை மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா? கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனையில வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கே அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நொக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. ஐயோ, உருளுது. எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமா நான் திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல்லை எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பனாயி போலீஸ் புகாருன்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத. இப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. பாரு. சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? உன் கூட வந்திருக்கால, அவகிட்ட கேளு. உதப்ப வாய முடுறா. எல்லாம் ஒன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனி தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சக எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா மூஞ்சி
தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன். ஏய் அவன் தப்பிக்கவே கூடாது. எங்க போயிருப்பான்? ஷோ, என்ன நல்லா மாட்டினேன். இப்ப என்ன பண்றது? உன் தாவணிய கழட்டு. ச்சே, எந்த மாதிரி நேரத்துல உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு. ஐயோ உன்னை காப்பாத்துதா கேக்குறேன். முகத்து மூடி வேற பக்கம் ஓடினா என்ன திருட என்ன துரத்துவாங்க. நீ ஈஸியா எந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சரி, கண்ணு மூடு. ம் கண்ணு மூடு. ம் இதுக்காகத்தானே வந்தேன். சரி நான் போறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. சத்தம் வந்துச்சு, யாரையும் காணோமே. ஏய் அவனுங்களை போய் மொட்டை மாடியில பார்க்க சொல்லு. ஐயனார் விடாதீங்க அவனை. அவனை இந்த மூஞ்சி காமடா. டேய்